போல் டிசைடர் மேட்சுக்கு வந்திருக்கோம். கீரனூர் வெர்சஸ் உடையாண்டிப்பட்டி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. கீரனூர் 4 ஓவர் மேட்ச், 1 ஓவர் பவர் பிளே, 3 பவுலர். தீபக் ஸ்டிக்ல முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சதீஷ். முதல் பால் பவர் பிளேல ஆல் ஏத்தி வச்சிருக்காங்க. லாங் ஆஃப்ல 1 பவுன்ஸ் இளையராஜா கைக்கு போயிருக்கு. சிங்கிள் மாத்தி கொடுத்திருக்காங்க. லெஃப்டி பேட்ஸ்மேன் சிட்டு ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு. செகண்ட் பால் சாஃப்டா ப்ளே பண்ணி கொடுத்தாருங்க. லுக் அட் தி டைமிங். ஒரு எலகண்டான டெலிக்ட்ஃபுல் டச் அது. ஆக்சுவலா வர விட்டு கரெக்டா பாயிண்ட்க்கு ஃப்ரண்ட் ஆஃப் பாயிண்ட்க்கு கால் வச்சு போட்டும் அவரை ஜூம் பாஸ் பண்ணி போயிடுச்சு பந்து. நல்ல ஹேண்ட்ஸ், நல்லா வாட்ச் பண்ணி ஆடி இருக்காரு. முதல் நாளை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த டோர்னமெண்ட்ல ரவுண்டர் மேட்ச்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்ச பேட்ஸ்மேன். இவர் பேட்டிங் ஸ்டைல் பார்த்தா அபிஷேக் தேர்ட் ஒன் ஃபிளாட் பேட்டிங். பட்டவனே தெரிஞ்சு போச்சு. அது 6 தலையை தாண்டி போயிருக்குங்க. குத்தி போட்டாங்க. புல்லாட இடம் கொடுத்து போட்டாங்க. ஷாட்டா போட போட ஈஸிங்க. அதெல்லாம் ஒரு 4 2 6 3 பால் 3 பவுண்டரி ஆக்கி இருக்காரு. கமெண்ட்ரியில சொல்லிக்கிட்டே இருக்காங்க சன்ரைசர்ஸுக்கு எப்படி அபிஷேக் சர்மாவோ அது மாதிரி புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் இந்த சிட்டு. இந்தியா பிளே 3 more remaining. உள்ள வந்திருக்கு பந்து. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். வெயிட் அண்ட் கட். ஆக்சுவலா முதல் பால் இதே பால் போட்டு தான் அது பவுண்டரியா மாறிச்சு. அப்போ வந்து சாஃப்டா ப்ளே பண்ணாரு. இப்போ கொஞ்சம் ஹார்டா போக பார்த்தாங்க பேட்ஸ்மேன். இப்ப அப்படோ தலை தாண்டி போயிருக்கு. குத்தி போயிருக்கு பவுண்டரி. முதல் ஓவர் முடிவில் காமன் பவர் பிளே ஓவர் முடிவில் ஸ்கோர் 21 ஆடி இருக்காங்க. வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். உடையாண்டிப்பட்டி. செகண்ட் நியூ பாலர் லெஃப்ட் ஆர்ம் கொண்டு வந்திருக்காங்க. சந்துரு. தொட்டியம் சந்துரு ஆல் ஏத்தி வச்சு முதல் பால் லோ கேட்ச முன்னாடி வந்து பிடிக்கணும். நான் பிடிச்சிட்டாரேன்னு பிடிச்சு கொடுத்துருக்காரு. கவி எங்க ஃபீல்டர். நியூ பேட்ஸ்மேன் கென்னடி ஸ்ட்ரைக்ல திருப்பி போட்டாரு. அப்போ ஷாட். கென்னடி நின்னடி நகரவே தேவையில்ல. அந்த மாதிரி உடச்சு திருப்பி எடுத்தாங்க. பல்ச்சு அடிச்சாரு. பாஞ்ச் டவுன் தி கிரவுண்ட். ஃப்ரண்ட் ஆஃப் பாயிண்ட்க்கு போச்சு. ஸ்கொயரா போச்சு இந்த டிரைவ். அபிஷேக் சர்மாவா ஸ்டார்க்கா அபிஷேக் சர்மாவான்னு கேட்டிருக்காங்க. ஆல் ஏத்தி வச்சிருக்காருங்க. ஃபீல்டரை விட்டு ஜூம் பாஸ் பண்ணி போயிருக்கா. குத்தி போயிருக்கு. பவுண்டரி. எஸ் பவுண்டரி. இன்னும் ஃபாஸ்டா ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் அந்த கேட்சை பிடிச்சிருக்கலாம். ரொம்ப கிளாஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். இப்பயும் கிராஸ் பேட் போடலங்க அவரு. சம்மன் ஹை இன் குவாலிட்டி. டைமிங்கை பொறுத்து ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸ்லோவர் ஒன் ஃப்ளோட்டட் ஒன். ஏமாந்துட்டாரு பேட்ஸ்மேன். எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காருங்க. இன்சைட் தி லீகல் லைன். ஃபிளாஷி ஷாட்டுக்கான முயற்சி டாட் பால் மாதிரி இருக்கு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 32. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க உடையாண்டிப்பட்டி. அடுத்த நியூ பாலர் பிங்கோ சரவணன். முதல் பால் கென்னடிக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கொடுத்துருக்காரு. முதல் பால் விக்கெட்டை பிடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ கென்னடி ஆட்டம் வந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் அஜய். செகண்ட் பால் ஆளை க்ளோஸா வச்சாங்க. அடைச்சு வச்சிருக்காங்க. அவர் போடுற வேகம், அந்த வெயிட் பாலோட வேகம், அதை தடுக்கிறதுக்கு 2 பேரை ஓட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் மற்றும் செகண்ட் ஸ்லிப் நல்லா விலக்கி வச்சிருந்தாங்க. லென்த்ல இருந்து எப்போ என்னங்க டால் ரொம்ப டாலா இருக்காங்க. பவுலரும் சரி பேட்ஸ்மேனும் சரி. அன்பிலீவபிள் ஸ்டார்டிங். நின்ன இடத்துல இருந்து ஹெட் சைட்டா அடிச்சிருக்காரு. இந்த தடவை லென்த்ல குத்த பார்த்தாங்க. அதனால ஈஸியா இருந்துச்சு. இன்னும் ஃபுல்லரா வந்தாங்கன்னா அது தப்பிச்சிருக்கலாம். கேப்ல தேர்ட் மேன் வைக்கல. எக்ஸ்ட்ரா பேஸ திருப்பி அடிச்சாரு. நல்ல டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க உடையாண்டிப்பட்டி. இங்க கீரனூருக்கு ஆப்போசிட்டா இந்த டோர்னமெண்ட்ல அதிகபட்ச டார்கெட்டா 109 வச்ச டீம் ஃபீல்டிங்ல இருக்காங்க. அந்த டீமுக்கு ஆப்போசிட்டா 50 அடிச்ச பேட்ஸ்மேனோட சேர்த்து திருப்பி நானும் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு அடிச்சுக்காங்க அஜய். அற்புதமாக வித்து கொடுக்காம போட பார்த்தாரு. காலை ஓட்டி போட பார்த்து அதை வச்சுட்டாங்க. அபிஷேக் சர்மா செம வேகம். பாடியில போட்டாரு. எக்ஸ்ட்ரா பேஸ் ஜெனரேட் பண்ணி போட பார்த்து கரெக்டா பாடியில போட்டாங்க. கண்ட்ரோல் பண்ணி போட்டாரு. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 43. 2 விக்கெட் விட்டு உடையாண்டிப்பட்டி. மீண்டும் சந்துரு லெஃப்ட் ஆர்ம் கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். விக்கெட் காட்டி ஆடினாரு. கரெக்டா தான் வந்தாங்க. அதை பிக் பண்ணி அடிக்கக்கூடிய லெவலுக்கு பொட்டன்ஷியல் உள்ள பேட்ஸ்மேன் மாட்டிக்கிச்சு அந்த பந்து. பந்துல கூட விட்டுறலாம். பேட்ஸ்மேன் அடிச்ச அடி தரம் ரொம்ப தரம். முறையா அடிச்சிட்டாரு. செகண்ட் ஒன் கேட்சா கேரி ஆகல.
பேக்கப் கால் இல்லை, அதனால அடிக்கல. அற்புதமாக கேப்பா இல்ல, ஆள் ஏத்தி வச்சிருக்காங்க. சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க பவுண்டரி லைன்ட்ட. ஸ்லோவர் கட்டர் நல்லா திருவி போட்டாரு. லாஸ்ட் மோர் பிக் பண்ண பார்த்தாரு, கேட்சா கேரி ஆகல. ஐயோ, ஜம்ப்ல த்ரோ அடிக்க பார்த்தாங்க, ஓடி எடுக்கப்பட்ட 1. டார்கெட் டிசைடிங் பால். குட் ஸ்டாப், குட் ஸ்டாப். அடிச்சு பார்த்தாரு, சரியான த்ரோ. டைரக்டா பட்டிருக்கா? எஸ், டைரக்டா பட்டிருக்கு. விக்கெட் பிடிச்சிருக்காங்க. 1 ரன் பிளஸ் ரன் அவுட். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். சரியான த்ரோ அங்க இளையராஜா அவுட் வந்து. டார்கெட் 54 ரன். ரன்சஸ்க்காக ஜிம்பா கார்த்தி ஸ்ட்ரைக்ல இருக்க போறாங்க. ஓப்பனிங் பவுலர் காமன் பவர் பிளே ஓவறதுக்கு பகவதி. முதல் பால் சேஸ்ல குத்தி வித்து கொடுத்து போறாதீங்க, போட்டுட்டீங்க. பாயிண்ட்லயே போந்துட்டாருங்க ஜிம்பா கார்த்தி. ராத்திரி எழுப்பினா கூட தலைவர்களா அடிச்சிருவா, வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஸ்லாப் ஷாட், பலார்னு அரைஞ்சாரு. Too much with effort. மீண்டும் ஒரு ரிமார்க்கபிள் ஆடு. தேர்ட் பால் வேகம் கொடுக்காம போட்டாரு. அவ்வளவு தூரம் வித்தில் இந்த தடவை ஓடி எடுக்கப்பட்ட 1. இப்ப ஸ்டேக் ஸ்ட்ரைக்ல இருக்க போறாங்க. 3 more remaining. சரியா டைம் பண்ண முடியல, வருத்தத்தோட போயிட்டு இருக்காரு ஷேக். லாஸ்ட் மோர். ஆஹா, பேட்டை யூஸ் பண்ணாரு. குத்தி பம்ப் எடுத்தா கஷ்டம், குத்தி விலகி போயிருக்கு. பட் பெருசா பம்ப் எடுக்கல. ஸ்டாப் பண்ணி கொடுக்க ஓடி எடுக்கப்பட்ட 2 இருக்கும். ஒரு முக்கிய பந்து காமன் பவர் பிளே ஓவர்ல இறுதி பந்து. ஆள் ஏத்தி வச்ச இடத்த விட்டு விலகி போயிருக்கு. தடுக்கிறது கஷ்டம். மினிமம் 2 கேரண்டி. பார்த்து ஓடி எடுக்கப்பட்ட 2 தான். ப்ராஃபிட்டபிள் ஷாட் நிறைய பார்க்க முடிஞ்சு இந்த ஓவர்ல. காமன் பவர் பிளே ஓவர் தன்வசப்படுத்திக்கிட்டாங்க கண்டிப்பா. கீரனூர் முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 18 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். கீரனூர் செகண்ட் நியூ பவுலர் கவி வந்திருக்காங்க. மீதமுள்ள 18 பால்ல 36 தேவை. பால் ஃபுல்லா ஏறி போய் பேட்டை வச்சாரு. பேட்டை வச்சா போதும் அங்க குத்தி போகும், பம்ப் எடுக்கும், 4 மாறும். தடுக்க வாய்ப்பு இல்லாம போச்சு. ஆக்சுவலா 4 நினைச்சேன், மேல பட்டிருக்கு. மரத்து மேல பட்ட காரணத்தினால 6. முதல் பால் 6 காரமா 17 பால் பாக்கி இருக்கு. 30 ரன் தேவை. ஏறி போனாலும் துரத்தி போட்டாரு, ஃபுல்லரா போட்டாரு. டைமிங் கொடுக்க கூடாது, சிங்கிள் மட்டும்தான். கேட்சா பிடிச்சிருக்காங்க, மேட்சையும் பிடிச்சிருக்காங்களான்னு பார்ப்போம். ஜிம்பா கார்த்தி ஆட்டம் இருந்து வெளியே நல்ல லோவா வந்த கேட்ச். ஆக்சுவலா ஜூம் அவுட் பண்றதுக்குள்ளேயுமே அந்த கேட்ச் வந்துருச்சு. நியூ பேட்ஸ்மேன் இளையராஜா அடிங்க, அது ஒரு ஃபிளாக் பேட்டிங். ஒரு மான்ஸ்டர் ஆற பார்க்க முடியுது. வந்த உடனே போன மேட்ச்ல வந்த உடனே ஒரு புல்லு தான் ஆற மாறிச்சு. இந்த மேட்ச்லயும் அந்த புல்லை விட்டு தரல. கெத்தா கன கச்சிதமா ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு. திருச்சியின் பெருமை இளையராஜா இங்க புதுக்கோட்டை மண்ணில். நல்ல பால் டீப் கிரீஸ் ஏறினாரு. ட்ரிகர் மூவ்மெண்ட் சிங்கிள் மட்டும்தான். ஆஹா, லைனை பிடிச்சி அடிச்சிருக்காரு. அவங்க டீம் பக்கம் சத்தம் பெருசா கேக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய 6 பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த ஸ்கோர் போர்டை மூவ் பண்றத கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. மொமெண்டம் மாத்த விடல. விக்கெட் போனதுக்கு அப்புறமா கூட 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 38. ஒரு விக்கெட் விட்டு 12 பால் பாக்கி இருக்கு. 16 தேவை. அடுத்த நியூ பவுலர் கெனடி. முதல் பால் பிளாட்டா அடிக்க கரெக்டா வாகா வந்த பந்து தடுக்க முடியலைங்க. இந்த பந்த தொட முடியலைங்க. 4 ரன்னுங்க. நின்னு தெளிவா பார்த்து அடிக்கிறாரு. செகண்ட் பால். ஓஹோ, கேப். இது சரியான கேப். மூமெண்ட் காட்டி லென்த்தை உடைய வச்சுட்டாரு. 4 ரன்னுங்க. செகண்ட் பவுண்டரி. 2 பால் 2 பவுண்டரி மாதிரி இருக்கு. 10 பால் பாக்கி இருக்கு. 8 ரன் தேவை. ஓ, தூக்கி விட்டாருங்க. யார் சாமி? ஒரு பேரு திருச்சியின் செல்லப்பிள்ளை இளையராஜா. 2 ரன் தேவை. ஸ்லோவரா தூக்கி போட்டாங்க. பிளாட் பேட்டிங் மேல ஏறி இருக்கு. அது கைக்கு கேரி ஆகுதான்னு பார்த்தா கேரி ஆகல. குத்தி பம்ப் எடுத்துச்சு. கண்ணை காட்டியே ஓடி இருக்காரு. தேவைப்பட்ட 2 ரன் ஓடி எடுத்து இந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க. மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஜெர்சி நம்பர் 7 மகேந்திர சிங் தோனி மாதிரி முடிச்சு கொடுப்பாரான்னு கேட்டாங்க. முடிச்சு காட்டியிருக்காரு, அடிச்சு காட்டியிருக்காரு. இங்க மேட்ச் ஒன் பை கீரனூர். நாடுகள் முழுதும் வரிப்புலி கொடி பறக்க வைத்து அழகு பார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து
இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக